உங்கள் ஐயாவுக்கு வந்து மனைவி இங்கே இல்லை, லண்டனில் இருக்காங்க. இந்த 50-52 வயசு ஒரு இளைஞர், எல்லா வசதியும் மிக்க ஒரு 52 வயசு இளைஞரா? ஆமாம். அப்போ 25 வயசுல என்ன சொல்லுவீங்க? அது வந்து சின்ன இளைஞர். அதான் சார், இந்த பொண்ணு வந்து பொய் சொல்லி எங்கள் தலைவனை நேசிக்குது சார். எங்கள் தலைவனை நேசிக்கிற பொண்ணாக இருந்ததுன்னா எங்கள் தலைவனுக்கு 13 வயசுன்னா ஆமாம் 13 வயசுன்னு சொல்லணும்ல சார். புரியுதுங்களா சார்? புரியுது. பக்கா திமுகவோட செட்டப் சார். ஆமாம், இவங்க என்னென்ன பண்ணுறாங்க சார் தெரியுமா சார்? பார்த்தீங்களா, கேள்வி பார்த்தீங்களா? பார்த்தேன். திமுக வேணான்னு சொல்கிறோமே, அதே மாதிரி டிவிக வேணுமா? என்ன சார் கொஸ்டின் இது? அப்படியே கோத்துக்கு புரியுதுங்களா சார்? எப்படிதான் எங்க தலைவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் டீகோட் பண்ணி பேசுறாங்க சார். கடைசியில முடிவு என்ன தெரியுமா? அவர் இப்ப காமெடியன் ஆயிட்டாருங்கிறாங்க. எவ்வளவு துக்கம் நெஞ்சு அடைக்குது சார். சீரியஸா எங்க தலைவர், எங்க நெஞ்சு அந்த இடத்துல தான் இருக்கா? பார்க்கலாமா? ஆஞ்சநேயர் அப்படி நெஞ்ச பிளந்து காட்டுவார். உள்ள சீதாதேவியும் ராமன் இருப்பாங்க. சினிமா இல்லை, நிஜத்தில் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சு இங்கதான் சார் இருக்கும். நீங்க எங்கேயாவது வேற இடத்துல இருந்து பாத்துருக்கீங்களா? இல்ல இங்கதான், இடது கை பக்கம் நெஞ்சு இங்கதானே சார்? ஆமா, அங்க இருக்காரு. அங்கதான் சார் அவருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. நெஞ்சில குடி கொண்ட அவரை போய் நீ இப்படி பேசலாமா? அதான் சார் எங்க தலைவர் சொல்லல, என் நெஞ்சில் குறி இருக்கும் அப்படின்னு. வீட்டுக்கும் போகட்டும், சம்பாரிச்சு வச்ச போறோம் அள்ளி அரசு. நாங்க அந்த அளவுக்கு ஒண்ணு நீங்க அப்படியே போட்டு வாங்குறாங்களாம். எங்கேயாவது அரசியல்வாதிங்க சம்பாரிச்சத அவன் பேர்ல வச்சிருக்காங்க. ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். ஆட்சியை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறான். சார், நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் புரியுது. இப்போ விஜய் அவர்களுடைய வீட்லயே அவருக்கு ஓட்டு இல்ல அப்படின்றதுதான் உண்மை. லண்டன்ல குடியுரிமை வாங்கிட்டு இங்க 2026 எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்களா? சொந்த குடும்பத்திலேயே அவருக்கு ஓட்டு இல்லை. பார்த்தீங்களா சார்? இதெல்லாம் வந்து நெட்லேருந்து கிரிமினல் எடுத்து வச்சுக்கிறது கையில். ஆமாம், அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்கிட்ட எல்லாம் பேசி, ஏமா யாருக்குமா ஓட்டு இல்லை? அவருக்கு ஓட்டு இருக்குல்லம்மா. அவருக்கு இருக்கு, அவங்க குடும்பத்தார். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவருக்கே ஓட்டு இல்லம்மானுங்க சார். அவங்க குடும்பத்தாருன்னா யார சொல்ற? அவங்க அவருடைய மனைவி, மகன், மகள். அதே அவங்கெல்லாம் பிரிச்சு வச்சுட்டாருமா. மகன் மகள் எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் பிரிச்சு வச்சுட்டாரு. இவருக்கு ஓட்டு இருக்கு, இவருடைய இணைவி துணைவிக்கெல்லாம் இருக்கு இல்லை ஓட்டு. அப்புறம் என்ன சார்? இறைவியா? இணைவி. அப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இணைவி சார், மனைவி துணைவி இணைவின்னு எல்லாம் கிடையாது சார். நீங்க வேற. ஆமா, கலைஞர் ஐயாவுக்கு தான் மனைவி இருந்தாங்க, துணைவி இருந்தாங்க, இணைவி எல்லாம் கிடையாது. ஆமா, இல்லை உங்க ஐயாவுக்கு, கலைஞர் ஐயாவுக்கு சொல்லலை நான். உங்க ஐயாவுக்கு வந்து மனைவி இங்கே இல்லை, லண்டனில் இருக்காங்க. இந்த 50-52 வயசு ஒரு இளைஞர், எல்லா வசதியும் மிக்க ஒரு 52 வயசு இளைஞரா? ஆமா. அப்ப 25 வயசுல என்ன சொல்லுவீங்க? அது வந்து சின்ன இளைஞர். அதான் சார், இந்த பொண்ணு வந்து பொய் சொல்லி எங்க தலைவனை நேசிக்குது சார். எங்க தலைவனை நேசிக்கிற பொண்ணா இருந்ததுன்னா எங்க தலைவனுக்கு 13 வயசுன்னா ஆமா 13 வயசுன்னு சொல்லணும்ல சார். ஆட்சியை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறான். உண்மைதான், உண்டுதானே சார்? நீங்கெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், போலிகளை இருக்கீங்க. போலிகளை பார்த்து என் தலைவன் மயங்கிற மாட்டான், ஏமாந்துட மாட்டான். சரி, இப்போ உங்கள் தலைவர் பிரச்சாரத்துக்கு இப்போ வந்து போய் கிளம்பிட்டாரு. இனிமேல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருக்கு ஏதாவது கூட எல்லாம் வந்து
ஏர்கோட்ஸ் மாதிரி யாரையாவது அனுப்பி வைப்பாங்களா, கூட போவாங்களா? சார் ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் தான் சார் ஜிம் பாய்ஸ், ஓ, அதுக்கப்புறம் ஜிம் கேர்ள்ஸ். ஆமா கேட்டுக்கம்மா. சார், அது அப்படித்தானே சார் இருக்கணும். அதான் உண்மை. அப்பதானே சார் ஒரு சட்டசபையில நல்லா பாருங்க சார், சட்டசபையில ஒரு எங்க தலைவர் நடந்து வர்றப்ப பின்னால ஒரு 10 பேர் பாடி பில்டர் இப்படி வந்தாங்கன்னா நல்லாவா சார் இருக்கும்? அசிங்க. அதே ஒரு பொண்ணுங்க நல்லா மப்பு மந்தாரமா அப்படி வந்தா அந்த சட்டசபை எப்படி சார் இருக்கும்? ஒரு கண்கள்லாம் காட்சியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும் சார் சட்டசபைன்னா, அப்படி இருக்கணும். ஆமா, அதனாலதான் போலீஸ் பெண்களை ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்காங்களோ இவருக்காகத்தானும். சார் ம், இந்த எஜெக்ட் பிரிவு, ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் வந்து ம். நாங்க இனிமேல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளைங்களை வேணான்னு சொல்லிடுவோம், எல்லாருமே பொம்பளைங்க தான் வேணும்ன்றோம். ஓ, அல்லி ராணி மாதிரி அல்லி ராணி அப்படின்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு. ஆ. அந்த படத்துல அந்த அல்லி ராணிங்கிறவங்க எல்லாம் பூரா பெண்களாக தான் வச்சுட்டு இருப்பாங்க. இதனாலதான் விஜய் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் எல்லா துறைகளிலும் அப்படின்னு சொன்னாரா? இருக்கலாம். பெண்கள் சார், ம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் சார். ஓ, ஆமா, ம். ஆனா அந்த நாட்டோட கண்கள்ல இப்ப வந்து மிளகா பொடியை போட்டு தூக்கிட்டு இருக்காங்க சார். மிளகா பொடியை போடுறானுங்க. எந்த நாய் போட்டுச்சு மிளகா பொடிய சொல்லுங்க? ஆமா, புடிச்சு கட்டி வச்சு. எங்க தலைவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ரோஜா பன்னீர் புஷ்பத்தை தெளிச்சு அந்த கண்ணை திறந்து வைப்பார். அது வரலையும் மூடியதான் இருக்குமா அந்த கண்ணு? சார், பெண்கள் நாட்டின் கண்கள் சார். இன்னைக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத எங்க தலைமை மேடை போட்டு கத்தி கதறி சொல்றாப்ல. உங்களுக்கு தெரியலீங்களா? மேடைக்கு கத்துறாரா? எதுக்காக சார்? ம். என்னங்க சார், முதலமைச்சர் போன் அடிக்கிறாரா? இல்லையா. சீமானா? ஹலோ சார், இப்போ வந்து விஜய் வந்து திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப டிவிகே கட்சி மட்டும் எதுக்கு? நான் சொல்லல சார், ம். ஆரம்பத்துல இருந்து திமுக இந்த கைக்கூலி. பொண்ணு வந்து திமுகவோட கைக்கூலி. ம். புரியுதுங்களா சார்? புரியுது. பக்கா திமுகவோட செட்டப் சார். ம். ஆமா, இவங்க என்னென்ன பண்றாங்க சார் தெரியுமா சார்? பாத்தீங்களா, கேள்வி பாத்தீங்களா? பார்த்தேன். திமுக வேணாம்னு சொல்றமே, அதே மாதிரி டிவிக வேணுமா? ம். என்ன சார் கொஸ்டின் இது? ம். அப்படியே கோபத்துக்கு சீரியஸா சொல்றமா, நீங்க பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க ஒரே காரணத்தினால நான் மரியாதையா டீல் பண்ணிட்டு இருக்கேன். அது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா? பொம்பளை பிள்ளையா இல்லாம இருந்தா? பொம்பளை பிள்ளையா இல்லாம இருந்தா காலில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? ம். சார், ம். தப்பு செஞ்சா காலில் வந்து மன்னிப்பு வைப்போம் சார். இப்ப நாங்க என்ன சார் தப்பு கேட்டோம்? என்னங்க சார் காலை நீட்டி காட்டுது இந்த பாப்பா? எங்க காலில் விழுந்துட போறீங்களான்னு முன்ஜாக்கிரதையா பாதுகாப்பா உட்காந்து சார், நீங்க இபிஎஸ் காலில் விழுந்ததை பாக்குறப்ப நீங்க சரியா பார்க்கல. சசிகலா அம்மா காலில் விழுவாரு, அவங்க காலை நீட்டி காட்டுவாங்க. ஆமா, அதே மாதிரி இந்த பாப்பா வந்து நீட்டி காட்டுது சார். வந்து உழுவுடான்னு அர்த்தம், காலை உள்ளார இழுத்தா உழுவாதுன்னு அர்த்தம். நீட்னா தப்பு சார். ஏம்மா தப்பு தலங்கள்லாம் போடுற? ஒரு பெரிய மனுஷனை இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? சரி, மறுபடியும் பின்னாடி காலை இழுத்துரு. இழுத்துட்டாங்க. ஓகேயா? பாத்தீங்களா சார், ம். நீங்க சொல்லி செய்யணுமா சார்? ம். இதெல்லாம் இயற்கையா இருக்கணும் இல்ல சார். சார், அது திமுகவுடைய கைக்கூலி அவ்வளவுதான், சார். அவ்வளவுதான். ம். ஆனா இந்த திமுகவோட கைக்கூலித்தனங்கள்லாம் ஜம்பம்லாம் பழிக்காது சார். ஆனா ஆ. நீங்க உங்க தலைவரும் திமுகவும் ரொம்ப இணக்கமா இருக்காங்க. உங்க தலைவர் வந்து திமுகவை ஒருதலை பட்சமா காதலிக்கிறாருன்னு சொன்னீங்களே சார், ஒரு நேரத்துல இந்த திமுக தான் சார் எங்க தலைவனே வளர்த்து விட்டது. ஆமா, அஜித் ஒரு மேடையில வந்து கலைஞருக்கு எதிரா பேசிட்டாப்ல சார். சரி, அஜித் அப்படியே ஓரம் கட்டி சன் டிவில ஒரு பாட்டு போட்டாங்களா? அப்ப போடல ஒரு படம் போட்டாங்களா? போடல. எல்லாம் எங்க தலைவனை ப்ரோமோட் பண்ணி கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சேர்த்ததே இந்த திமுக காரங்க தான் சார். கலைஞருடைய பிறந்த நாளைக்கு அப்பாவும் மகனும் கியூல வந்து நின்று வாழ்த்து சொல்றதுக்கு நிற்பாங்க. நான் பார்த்துருக்கேன் அறிவாலயத்துல. இதெல்லாம் எப்ப சார்? எப்போ? கலைஞர் இருக்கும்போது. அதான் சார், ம். அப்போ நன்றியோட நாங்க இருந்தோம்ல சார். அதெல்லாம் நன்றிக்கு எடுத்துக்காட்டே. நீங்க தானே சார் எங்களை வளர்த்து கொண்டு போய் மேல ஒவ்வொன்னா ஏத்துனீங்க. ஆமா, அதே மாதிரி நாங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறப்ப ஏன் சார் அவாய்ட் பண்றீங்க? யார் அவாய்ட்? அப்பயே ஏற்றி விட வேண்டியதானே? இப்பயே எதிர்கட்சியா இருக்கிறீங்க.
வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம்ல சார், விஜய் வந்து ஆளட்டும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ஐயா ராஜினாமா பண்றதுல என்ன பிரச்சனை, பேசாம போயிடலாம்ல. போட்டி சார், பொறாம ஒன்றும் இல்லைங்க, தொங்கு சட்டமன்றம் வரும்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஐயாவுக்கு உங்கள் ஐயா யார் உங்கள் தலைவர் சார், தலைவர் சார், உங்கள் தலைவருக்கு எங்கள் தலைவர் வந்து ஆதரவு கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. ஆமாங்க. அப்ப யார் முதல்வரா இருப்பாரு? யார் முதல்வர்? அவர் தான் முதல்வர் சார். 2 பேத்துக்கு வேணாம் சார், அப்ப பிஜேபி காரனை முதல்ல வச்சிரும். ஐயோ, எதுக்கு உங்களுக்கு? நம்ம என்னைக்குமே நம்ம 2 பேரும் நண்பரா இருக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டோம்ல சார். அப்ப எங்க தலைவர் சொல்லியிருக்காரு சார் நண்பர்னு. அப்ப நண்பருக்குள்ளார பிரச்சனை வேணாம் சார். பேசாம பிஜேபி காரனை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா நம்மளோட தேவைகள் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். அப்ப எடப்பாடி எல்லாம் வேணாமா? சீமானு களத்துல இல்லாதவங்களை எதுக்கு சார் நம்ம சேர்த்துக்கணும்? ஐயோ, களத்திலே இல்லையா எடப்பாடி? அவங்க எல்லாம் களத்திலே கிடையாது சார். எங்க தலைவர் சொல்றாருல, களத்திலே அவங்க எல்லாம் வாலண்டியா வந்து ஆட்டோல ஏறுறாங்க சார். ஓ, விஜய் அவர்கள் வந்து நம்ம எது பேசினாலும் வந்து உட்காந்துக்கிறாங்கன்னு சொன்னது இவங்கள தானா? அப்புறம் வேற யார சொன்னாங்க? காமெடி பண்ணாதீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஏதோ காமெடி ஆக்ட்ரஸ காமெடி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு நினைச்சேன். பாத்தீங்களா சார், இதுதான் ஹீரோவா இருக்கிறவங்க காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாவே ஹீரோவையும் காமெடியா பாக்குறாங்க. ரஜினி சார் நிறைய படத்துல வந்து காமெடி பண்ணுவார். அதனாலதான் அவரை வந்து ஹீரோவை பார்க்க முடியாம காமெடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது தப்பு சார், ஹீரோவை பார்க்கணும். ஆமா, எங்க தலைவன் வந்து காமெடின்னா காமெடியா தான் பாக்குறாரு, புரியுதுங்களா? சினிமாவில் வந்து காமெடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரே, அப்ப விஜய் அவர்கள் மட்டும் தான் காமெடி பண்ணுவாரா? திமுக விட்ட புரியுதுங்க சார், இந்த பெண் மீடியான்னு ஒன்று வச்சு மாதம் அளவுக்கு அடங்காத காசுகளை அள்ளி கொடுக்கறதுனால தான் இவ்வளவு ப்ரிப்பரேஷனாக உட்காந்துட்டு கொஸ்டின் பண்ணுறது. பார்த்தீங்களா சார், கொஸ்டின் பார்த்தீங்களா? காமெடியெல்லாம் வேணான்னு சொல்கிறதுனால இவரே காமெடி பண்ணுவாரா? யாரு? எங்க தலைவர் ஒரு ஹீரோவா இருந்து வழி நடத்துற ஒரு வீரனா, ஒரு பிடல் காஸ்ட்ரோ மாதிரி ஒரு செயற்கரிய காரியத்தை செய்யறதுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு போர் வீரனா வந்து நிக்கிற ஒரு மனுஷனை காமெடியனா இல்ல, எல்லாரும் காமெடியன் டு கதாநாயகனா ஆவாங்க, இவரு கதாநாயகன் டு காமெடியனா ஆயிட்டு இருக்காரு. சன் டிவில நியூஸ்ல சொல்றாங்க சார். அப்படியா? இந்த பாப்பா சொல்றது அப்படியே நியூஸ்ல சொல்றாங்க. ஓ, அதை பார்த்து தான் நீ கேட்குறியா? ஒவ்வொருத்தனும் சார், எங்க தலைவன் 27 நிமிஷம் தான் சார் பேசுறாரு, ஆனா 3 மணி நேரம் டிபேட் நடத்துறாங்க சார். அப்படியா? ஆமா, புரியுதுங்களா சார்? எப்படிதான் எங்க தலைவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் டீகோட் பண்ணி பேசுறாங்க சார். கடைசியில முடிவு என்ன தெரியுமா? அவர் இப்ப காமெடியன் ஆயிட்டாருங்கிறாங்க. எவ்வளவு துக்கம் நெஞ்சு அடைக்குது சார். சீரியஸா எங்க தலைவர், எங்க நெஞ்சு அந்த இடத்துல தான் இருக்கா? பார்க்கலாமா? ஆஞ்சநேயர் அப்படி நெஞ்ச பிளந்து காட்டுவார், உள்ள சீதாதேவியும் ராமனும் இருப்பாங்க. சினிமா இல்லை, நிஜத்துல இல்லை. அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சு இங்கதான் சார் இருக்கும். நீங்க எங்கேயாவது வேற இடத்துல இருந்து பாத்துருக்கீங்களா? இல்ல, இங்கதான் இடது கை பக்கம் தான் நெஞ்சு இங்கதானே சார்? ஆமா, அங்க இருக்காது, அங்கதான் சார் அவர் இருக்காரு. ரொம்ப வேதனையா இருக்கு. நெஞ்சில குடிகொண்ட அவரை போய் நீ இப்படி பேசலாமா? அதான் சார் எங்க தலைவர் சொல்லல, என் நெஞ்சில் குறி இருக்கும் அப்படின்னு. இந்த பாப்பாலாம் அந்த நெஞ்சில குடி இருக்குது சார். ஆனா இந்த பாப்பாவுக்கு தெரியல சார். என் தலைவனோட நெஞ்சில குடி இருக்கிறது இந்த பாப்பாவுக்கு தெரியல சார். என்னத்த சொல்றது? ஏமா அவர் அள வைக்காம கேள்வி கேளுமா? அவங்க தலைவரே அழுகிறாரு. ஓ, அதனாலதான் அவர் அழுகிறாரா? அப்படிங்களா? பாத்தீங்களா சார், இப்ப கூட நக்கல் தான் பண்றாங்க. இவர் அழுதாரா? நீங்க சொல்லுங்க, அவர் வந்து அந்த பொதுக்கூட்டத்துல அழுதாரா இல்லையா? அது கிளிசரின் எல்லாரும் எல்லா பக்கமும் என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு அழுதாரா இல்லையா? கிளிசரின் போட்டு திமுக ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, அதிமுக ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, நாம் தமிழர் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. உண்டுதானே சார்? எல்லா கட்சிக்காரனும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறான்ல சார். எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கானுங்கல்ல. எங்கால் மட்டும் தனியா நிக்கிற எவனாவது ஒருத்த ஓடி வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா நாங்களும் நிக்கிறோம், எவனாவது ஒருத்த வர்றோம்? ஒருத்தனும் வரல சார். செங்கோடையன் வந்திருக்காரு, வில்லிவாக்கம் முன்னால சட்டமன்ற தொகுதி அந்த அவர் வந்திருக்காரு. ஐயோ, இவங்கெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் என்ன சொல்றது சார்? அவங்களாம் அந்த கட்சியிலே கிடையாது, கட்சியே இல்லாதப்ப இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார். பெருங்காய டப்பா. பெருங்காய டப்பாவா? ஆமா, வெறும் டப்பா, பெருங்காயம் வச்சிருந்த டப்பா, வெறும் டப்பா, காலி டப்பா. ஐயோ சார்,
நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், ம், இவங்கெல்லாம் கூடி நின்று எவ்வளவுதான் கூட்டாட்சியெல்லாம் அமைச்சு வச்சாலும் ம். கடைசியில தேர்தலுக்கு அப்புறம் எங்க வரணும்? தலைவன்கிட்ட தானே வரணும். கண்டிப்பா. அப்ப ம், வெயிட் அண்ட் சி ம். அப்படிங்கிறது தானே சார் உண்மை. உண்மைதான் உண்மைதான். ஆ, ம், காத்திருக்கேன் சார், காலம் கனியும் வரை ம். கடவுள் நமக்காக கண் திறக்கிறான். ஆமா, ஓ, சீரியஸா ம், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ம், முகமது ஜோசப் விஜய், ம். முருகன் கை விட்டாலும் இயேசுநாதர் விட மாட்டார், இயேசுநாதர் விட்டாலும் அல்லாஹ் விட மாட்டார். அல்லாஹ் ரொம்ப- அதனால தான் முகமது ஜோசப் விஜய். ஓ, ஆமா, அவர் பேர் அதானம்மா? அப்படின்னு புதுசா இப்ப சொல்ல ஜோசப் விஜய் தான் சொல்லுவாங்க. இப்ப முகமதுங்கிற பேரையும் சேர்த்து சார் வேலூர் மீட்டிங்ல ஒருத்தன் போட்டோ வச்சுட்டு பார்த்தானே, அதை நீங்க பார்க்கலையா? பார்க்கலையே. முகமது ஜோசப் விஜய் எங்க தலைவன் குல்லா போட்டு எங்கேயோ போய் நோன்பு கஞ்சி வாங்கி குடிச்சிருக்காரு. அத கரெக்டா போட்டோ எடுத்து முகமது அப்படின்னு போட்டானுங்க. ஓ, முகமது ஜோசப் விஜய். விஜய். அதை ஆதரிக்க விதமா தான் நீங்களும் இதை போட்டிருக்கீங்களா? புரியுதுங்களா சார்? ம், இப்பதான் ம். கண்டுபிடிச்சுதான். ஓஹோ. ஏமா தெரியுங்களா? தெரியுங்களா? அல்லாஹ், இந்து, கிறிஸ்டின். கிறிஸ்டின்னாவே கோட்டு போடுவாங்க தெரியுமா? அல்லாஹ்னா தொப்பி வைப்பாங்க தெரியுமா? நெத்தில என்ன இருக்கு? பெருமாள். மும்மதமும் சம்மதம். புரியுதுங்களா? ஆ? இந்த கண்ணாடி என்ன தெரியுமா? ஓக்லே, ரொம்ப காஸ்ட்லியான கண்ணாடி. ஓ, இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டா ட்ரெஸ் எல்லாம் இல்லாம தெரியும்னு சொல்லுவாங்களா? அந்த கண்ணாடியா? சார் ம். அதான் சார், ஓ, அதானா? அது இல்லை சார். ம், 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 என்னங்க சார், ம், அந்த டெக்னாலஜியை ம். எங்க தலைவர் மட்டும்தான் யூஸ் பண்றாரு. ஓ, ஆமா, ஆனா, தெரிஞ்சுக்கம்மா இதெல்லாம். ம், சார் ம், அட்வான்ஸ் டெக்னாலஜி வேணும் சார். ம், ம், ஆமா, ம், ஒரு ரூமுக்கு வெளியில இருக்கிறப்பவே ம், கண்ணாடி போட்டுட்டு பாக்குறப்ப ரூமுக்குள்ளார என்ன நடக்குங்க தெரியணும்ல. ம், ம், எதையும் மறைச்சு வைக்க கூடாது சார், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் சார். ம். இப்ப எல்லாமே மறைச்சு மறைச்சு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சார். ம், அதனாலதான் நம்ம எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ம், ஆமா, ம், ஒருத்த வீட்டுல எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ம். அந்த கண்ணாடி போட்டோம்னா எவ்வளவு பணம் இருக்கு. அப்ப இன்கம் டாக்ஸ் காரனுக்கு தெளிவா தெரியல சார், போய் பிடிச்சிடலாம்ல. அது மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வரப்போற காலங்கள்ல நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். ம். ஆமா, ஸோ இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் நீங்களே அனுப்பிச்சிடுவீங்க. உங்கள் தலைவர் போய் கண்ணாடியை போட்டு பார்த்தாருன்னா எவ்வளோ இருக்குங்கிறத கணக்கு பண்ணி சொல்லிடுவார். அட்வான்ஸ் டெக்னாலஜி சார். முதல்ல திமுக வீட்டுக்கு தான் போவாராம். அதாவது திமுகவுடைய சார்ந்தவங்க முதல்வர் அவர்களுடைய வீட்டுக்கு. எல்லா வீட்டுக்கும் போகட்டும், சம்பாரிச்சு வச்ச போகிறோம் அள்ளி அரசு சார், கஜானா. நாங்க அந்த அளவுக்கு ஒண்ணு நீங்க அப்படியே போட்டு வாங்குறாங்களாம். ம். எங்கேயாவது அரசியல்வாதிங்க சம்பாரிச்சதை அவன் பேர்ல வச்சிருக்காங்க, பினாமி பேர்ல வச்சிருப்பாங்க. இல்ல, நாங்க என்ன விவரம் தெரியாதவங்களா? ம், ஆமா, ம். மு.க. ஸ்டாலின் ஐயா கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு எங்க தலைவன் தெரியாம பேசிட்டு இருக்காரு. அவர் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? அவர் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? 8 கோடி இருக்குன்னு பதிவு பண்ணி வச்சிருக்காங்களே. அதான் ம். 8000 கோடி சார். ஆனா 8 கோடி தான் கணக்குல. ஓ. 8000 கோடி எங்க இருக்கு? எல்லாம் பினாமி. எல்லாம் எங்க இருக்குது? பினாமி, பினாமி. ஓ, ஆமா பினாமியும் கருப்பு பணம் தானா? சார், எல்லாமே நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஆமா. எல்லாம் கருப்பு தான். நமக்கே தெரியாது சார், இந்த பொண்ணு கூட அவங்க பினாமியா இருக்கும் சார். இவ்வளவு சப்ப கட்டு கட்டுறாங்களா சார்? இருக்கலாம் இருக்கலாம். ஆமா, ம். எல்லாமே பினாமி தான். ம். ஆமா ஓஹோ. இதெல்லாம் என்னை யாரும் பினாமியா வச்சுக்க மாட்டேங்கிறாங்களே சார். ஏதாவது சொல்லுங்களேன், சொல்லி யாரையாவது என்ன பினாமியா வச்சுக்க சொல்லுங்களேன். உங்கள் தலைவராண்ட சொல்லுங்க, உங்கள் தலைவருக்கு நான் பினாமியா இருக்கேன். பினாமிங்கிறது அவங்களா வந்து வச்சுக்கணும் சார். அதான் அவங்க நாமளா போய் கேட்டோம்னா நம்மள நான் போய் பிணமாக்கிடுவாங்க. நான் போய் கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் தலைவரும் நீங்களும் இதயத்தில் வச்சுருக்கீங்க உங்கள் தலைவரை. ஸோ அதனால நீங்கள் தலைவர்கிட்ட ரெக்கவுண்ட் பண்ணுங்க சார். ம். புசி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம். அந்த புசியை மீறி ம். எங்க தலைவன்ட்ட ரீச் ஆகுறதே கஷ்டம். அஜித்தான்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, புசியை மீறி அங்க போக முடிஞ்சுதா? புரியுதுங்களா? அது மாதிரி புசியை மீறி அங்க போகவே முடியாது. ஆமா. ம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றும். இல்லை, அவர் புஷி வந்து சர்வீஸ் அண்ட் சப்ளையில் ரொம்ப சரியாக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாராமே. இவர் சாப்பிட்ட பின்னாடி தான் அவரே சாப்பிடுவாராமே. சார், ம். என் தலைவன் சும்மா ஒன்றும் கிடையாது. ம். ம். ஆமா, ம். அரசியல்லையும் சரி பணக்கார வாழ்க்கையிலையும் சரி சாப்பாடை விட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்.
விஷத்தை வச்சிருவாங்க சார். அதுக்கு அதுக்காக தான் புசியை சாப்பிட விட்டு சாப்பிட்டாப்லையா உயிரோட இருக்காப்லையா ஓகே டன் அப்போ நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றது. புரியுதுங்களா? எங்கேயாவது பணக்கார வீட்டில் எதுக்காக முதல்ல எடுத்தோன்னு நாய்க்கு வைக்கிறானுங்க? அதுக்கு தான் வைக்கிறானுங்க. ஏன்னா சமையல்காரன் ஏதாவது பண்ணி போட்டுருவாங்கிறதுனால தான் அதெல்லாம் செய்யறது. சும்மா கிடையாது சார். பணக்கார மூலங்கிறது அது தனி. எல்லாத்துக்குமே புஷி தான், எல்லாம் A to Z. சார். இப்பைக்கு அவரு சார். ஆனா அவர் நினைச்சிட்டு இருக்காரு தலைமை மீண்டும் வருவார். ஆமா, சீரியஸா சார்? என்னங்க சார்? இல்ல மீண்டும் வருவாருன்னு சொன்ன உடனே ஏதோ செத்து போனவன் தான் மீண்டும் வருவான்னு சொல்லுவாங்க. அவர் பாவம் உயிரோடு இருக்கவரை போய் மீண்டும் வருவாருனாக்கா எனக்கு புரியல, தான் யோசிச்சேன். பிறந்த எல்லோரும் என்றோ ஒரு நாள் இறந்துதான் ஆவார்கள். பல பேர் நமக்கு முன்னால போயிட்டோம், பல பேர் நமக்கு பின்னால வர்றான். நாம மட்டும் என்ன அப்படியேவா இருக்க போறோம்? இல்ல 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 அப்ப சாவோம்ல சார். ஆமா, அதுக்காக சாவ போறோம்னு சொல்லி இன்னைக்கேவா சாவ முடியும்? இல்ல மீண்டும் வருவாருன்னு சொன்னீங்களே, அதுதான் இறப்புல இருந்து சார். என் தலைவர் ஒரு கடவுள். எப்படி கர்த்தர் மறுபடியும் மீண்டு எழுந்து வந்தாரோ அதே போல் என் தலைவனும் மீண்டு எழுந்து வந்திருக்கார். புரியுதுங்களா? ஓ, எம்ஜிஆர் உடைய வாழும் எம்ஜிஆர் சார். ஓஹோ, வாழும் எம்ஜிஆர். ஆமா, அந்த வாட்சி மட்டும்தான் கட்டல. அந்த வாட்சியை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த வாட்சியை மட்டும் எடுத்து கொண்டு வந்து என் தலைவன் கையில கட்டியாச்சுன்னா அப்புறம் பாருங்க ஆட்சி நடக்கிற முறைய. ராமாபுரம் வீட்டுல வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அடிச்சதா சொல்லுவாங்க சார். ராமாபுரம் வீட்டை நோண்டுனப்ப பாத்தீங்களா? வெறும் மண்டவோடா கிடந்தது. அப்படியா? அப்படிதான் சார். அப்படியா? சீரியஸா? ராமாவரம் தோட்டத்து இதெல்லாம் நோண்டி பாத்தீங்களா? ஐயோ, எல்லாம் மண்டவோடா கிடைச்சுதான் சார். ஓ, ஆமா. அப்புறமேல் தான் சொல்றானுங்க சார், அவரு ஒண்ணுமே பண்ணலையாம். அவரு சுடுகாட்டு மேல வீட்டை கட்டி விட்டாராம். ஆமா, அது அவ்வளவு டம்மி பீஸ் ஆகிட்டாங்க சார். கடைசியில ஒரு வீர தீரமா இருந்த எம்ஜிஆர, சரி, ஆமா, சுடுகாட்டு மேல அவர் வீட்டை கட்டி விட்டு எல்லாம் தோட்டத்துல எல்லாத்தையும் புதைச்சு வச்சாருன்னு சொல்லி அவரை டம்மி ஆயிட்டானுங்க சார். அவ்வளவு அது மாதிரி நம்ம கிடையாது சார். ஆனா பனையூருக்குள்ளதான் யாருன்னு என்ன நடக்குதுன்னே தெரியாத அங்கே புஷியை தவிர வேற யாருக்கு என்ன தெரியும்? எதுக்கு சார் தெரியணும்? தேவையில்லை சார். அமெரிக்கா கண்டுபிடிக்கிற விஷயங்கள், அமெரிக்கா செய்யற விஷயங்கள் ஏதாவது வெளியில சொல்றானா என்ன? இல்ல இல்ல, பெண்டகானுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க தலைவரும் அதே மாதிரிதான். புஷிக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. தெரியப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே வெளியில அவர் என்னத்த சொல்றாரு? ஏதாவது ரகசியமா சொன்ன? உண்மை சொல்ல ஒரு ரகசியமும் சொல்லியே. ஏமா, புஷி ஆனந்த் தாம்மா அவருக்கு எல்லாமே. ஒரு அதான் A to Zன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே புஷி ஆனந்த் தான். அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே. சார், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை இல்லை சார். உண்மைங்கிறீங்களா உண்மை இல்லைங்கிறீங்களா? உண்மை அப்படிங்கிறத இல்லைன்னு மறுக்க கூடாதுங்கிற. சரி சரி சரி. ஆமா, புஷி ஆனந்துன்னு பேசாம சப்டா கட்டை வாசிக்க வேண்டியதுதான். சப்பலா கட்டையா? அதான் அந்த சிஞ்சா போடுவாங்கல்ல சார். அதான் சார். நீங்க அதான் ஏஜ் ஆனோனையும் இந்த ராம மடத்துல போய் உட்காந்து அந்த கட்டையெல்லாம் கையில பார்த்துட்டதுனால எங்க தலைவரே அப்படி யோசிக்கிறீங்க. உங்க தலைவர் நான் யோசிக்கலங்க, புஷி ஆனந்த சொன்னேன். நீங்க என்ன பாவம், அவர் விஜய் அவரு அமெரிக்கா ஜனாதிபதி வெளியும் போக வேண்டிய ஒருத்தரை நீங்க அதுக்குள்ள சப்ளா கட்டை வாசிக்க வைக்கணும் சார். சீரியஸா சார்? 2026 சிஎம், 2031 பிஎம், சரி, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. சீரியஸா சொல்றேன். ஆமா, எல்லாம் சார். ராக்காய் பாலத்துல நாங்க குறி கேட்டு பார்த்துட்டோம் சார். வெத்தலை போட்டு மை தடவி பார்த்ததுல எங்க தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி அந்த புன்முறுவல் சிரிப்போட அந்த அமெரிக்க மக்கள்கிட்ட அப்படி இங்கிலீஷ்ல பேசுற ஸ்பீச் இருக்குல்ல சார், அதை கேட்டீங்கன்னா அதிர்ந்து போவீங்க. ஆமா, எங்க தலைவனும் இவ்வளவு ஆங்கிலம் சுத்த தூய்மையா பேசுறாப்புல நான் மிரண்டு போயிட்டேன் சார். ஆமா, இல்லை உங்க தான் படிச்சாராமே ஏதோ +2 +1 இது சார். லயலோ காலேஜ்ல படிச்சாரு. ஆனா கூட படிச்சவனுங்களாம் படிச்சானுங்க, பாஸ் பண்ணல. பாஸ் பண்ணலையா? அவங்க அப்பா தானே சொன்னாரு சார்.
படிச்சார்ல சார், அது போதும்ல சார். பாஸ் சார், படிச்சு பாஸ் ஆகி என்ன சார்? ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ போனாராம். அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வரல, சினிமாவில் நடிக்க போறேன்னு சொன்னாரு. ஐயா எனக்கு தெரியாதையா, அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு தெரியும். அதெல்லாம் ரைட்டுங்க தான் சார். சார் நீயா நான் அவளை நீங்க பாத்தீங்களா? ஒருத்தன் 170 டிகிரி வாங்கி வச்சிருக்கான், என்ன பிரயோஜனம்? ஆனா என் தலைவர் தான் ரோல்ஸ் ராய் கார்ல போறாரு, அவன் போறானா? படிச்சு பிரயோஜனம் இல்ல சார், படிக்க கூடாது சார். உண்மைதான். ஆமா, வேலை பார்க்கணும் சார், படிக்க கூடாது சார். படிப்புங்கிறது வந்து ஜஸ்ட் கையெழுத்து. அவர் போற ரோல்ஸ் ராய் காருக்கு அந்த 1.5 கோடி கட்ட சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சா, கட்டிட்டாரா? அந்த காரை விற்கிறதுக்கு கொண்டு புரோக்கர் ஆபீஸ்ல நிப்பாட்டி இருந்தாரு, அதை திரும்ப எடுத்து வந்து ஓட்டுறாரா சார்? வீரபாண்டிய கொட்டமும் நீங்க படம் பாத்தீங்களா பார்க்கலையா? சிவாஜி கணேசன் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? வரி கட்ட மாட்டோம்னு சொல்லுவார்ல. அது மாதிரி என் தலைவர் ஏன் வரி கட்டணும்? நம்ம வரி கட்டுவோமா? நம்ம பணத்தையே மறுபடியும் அவங்க நமக்கு கொடுப்பாங்களாம். இது என்ன சார் நியாயம்? தேவையில்லை. கட்டவும் வேணாம், வாங்கவும் வேணாம். எனக்கு என்ன வேலை வாங்கி கொடுக்குறாங்களா, இல்ல எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? என்ன பண்றாங்க இந்த கவர்மெண்ட்? கல்யாணம் தான் பண்ணி வைக்கிறாங்களா, முதல்வர் தான் நடத்தி வைக்கிறாங்களா, ஏதாவது இவங்க பண்றாங்களா? எதுக்கு வரி கட்டணும்? நியாயம்தான், நியாயம்தான். ஒன்னா உங்க தலைவர் மாதிரி ஒரு தலைவரை இந்த தேசத்துல பார்க்க முடியாது, பார்க்க கூடாது சார். ஒரே தலைவன், ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், ஒப்பாரும் இல்லை விப்பாரும் இல்லை சார். உங்க தலைவருக்கு ஒருவனே தேவன், ஒரே கடவுள், ஒரே மதம் அப்படிங்கிறது மாதிரி ஒரே தலைவன் தான். அந்த தலைவன் யாரு? இல்ல ஒரே மதங்கிறது இப்பதானங்க சொன்னீங்க. அவர் வந்து அல்லாவும் இருக்காரு, கெஸ்ஸோமா விஜய் சார். நாங்க ஆட்சி வர்றது வரைக்கும் சார், வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணாக்கிறோம் சார். ஆமா, எங்க திட்டமே வேற சார்.